Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப க்ரன்ச்சி சூப்பராக ஒரு ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஸ்டஃபிங்கில் 2 ரெசிபி வந்துடும். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி. ஹெலப்பினோ சீஸ் பொட்டேட்டோ சீஸ் பைட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு க்ரன்ச்சினஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு காட்டுற பாருங்கள். எப்படி இருக்குது, கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைகளெல்லாம் பல தடவை செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு 4 மிளகா எடுத்திருக்கேன், ஹெலப்பினோ மிளகா. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இது மிளகா வஜ்ஜி தான் சொல்லுவாங்க. வஜ்ஜி மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கட் பண்ணி ரிங் சைஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற விதையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்துடுச்சுன்னா ஆஃப் பண்ணி நம்ம அதை ட்ரெயின் பண்ணிடலாம். ஏன்னா ஜாஸ்தி கொதிக்க வைக்க வேண்டாது. நல்லா வெந்துருச்சுன்னா அப்போ உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சினஸ் இருக்காது. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பச்சையாக பிடிக்கும்னா நீங்கள் பச்சையாக செய்யலாம். எங்கள் வீட்டில் பச்சையாக சாப்பிட மாட்டாங்க, எங்கள் குழந்தையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் ஒரு கொதி வர்ற வரைக்கும் பாயில் பண்ணிடுவேன். அதில் உப்பு சேர்த்தாச்சுன்னா உள்ளே நல்லா உப்பு அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் கொதிக்க வைக்கலைன்னா கொஞ்ச நேரம் உப்பு கலந்து அப்படியே வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ நாங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கு, பெரிய சைஸ் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கு. அதில் நான் உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பீஸா ஹர்ப்ஸ், பிரி மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ இது மட்டும்தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கையிலே மெசேஜ் எடுத்துருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சீஸ் துருவி வச்சுருக்கு, அது போட்டுடலாம். ஒரு 3 க்யூப் சீஸ் போட்டிருக்கு. உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன க்யூப் சீஸ் இருக்குது, இல்லைனா மொசரெல்லா சீஸ் இருக்குது, அந்த மாதிரி எது இருக்குது அது போட்டுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ஸ்லைஸ் சீஸ் இருந்தால் கூட அது பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதே கிடச்சிதுன்னா மொசரெல்லா சீஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்டேச்சினஸ் இருக்கும். நான் செய்கிற டைமில் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் செய்யலை. இங்கே கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், ரொம்ப தூரமெல்லாம் போகணும். பெரிய பெரிய கடையில் மாலில் போனால் தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிது. க்யூப் எல்லா கடையில் கிடைக்கும், ஸ்லைஸ் எல்லா கடையில் கிடைக்கும். அதனால் எது கிடைச்சதோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு எப்போ கிடைக்குது என்ன அந்த மாதிரி சேர்த்துக்கும். இப்போ பாருங்கள், நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் நல்லா 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் உப்பு, பிளாக் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் கெட்டி பதத்தில் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம மிளகா எல்லாம் வேக வச்சுருந்தோம்ல, அதில் உள்ளே நல்லா ஸ்டஃபிங் நல்லா உள்ளுக்குள்ளே போட்டு அமுத்தி போடணும். ஃபுல்லாக போடணும். பாதி போட்டுட்டு பாதி அப்படியே வச்சிடக்கூடாது, நல்லா ஃபுல் பண்ணிடணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே அட்டகாசமாக டேஸ்ட் கிடைக்கும். ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் இதில் வேறு மசாலா எதுவும் போடாதீங்க. இந்த மசாலா போட்டால் தான் இதில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிட்றோமில்ல, அதே மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு வீட்டிலையே கிடைச்சிடும். இதே பெரிய கடையில் போய் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நிறைய செலவாயிடும். மெக்டோனல்ட்ஸ், KFC போனீங்கன்னா இதே உங்களுக்கு 800 to 1000 ருபீஸ் உங்களுக்கு செலவாயிடும். அதனால் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் போனால் உங்களுக்கு 250 தான் செலவாகும், அதுக்கு ஜாஸ்தி ஆகாது. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஸ்டஃபிங் போட்டுட்டு நல்லா கார்ன்ஃப்ளவரில் அதுக்கப்புறம் டிப் பண்ணிவிட்டு பெட் கிராம்ஸில் கோட்டிங் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். ஸ்டஃபிங் எல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்கு சீஸ் ஸ்டஃபிங் நம்ம பைட்ஸ்க்காக ரெடி பண்ணிடலாம். பொட்டேட்டோ பைட்ஸ்க்காக ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி அதுவும் சைட்லேயே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட் கிராம்ஸில் கோட்டிங் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா 2 ட்ரிப்ஸ் கூட கோட்டிங் போடலாம். நான் ஒரே ட்ரிப்ஸில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கெட்டியாக கலத்திட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டைம் டிப் பண்ணுறதுக்கு தேவை இருக்காது. இல்லை கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி மாதிரி கார்ன்ஃப்ளவர் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் 2 தடவை கோட்டிங் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் திக்கான கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சிடும், அதனால் ஒரு கோட்டிங் பண்ணாவே போதும். இல்லைனா நீங்கள் 2 கோட்டிங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி
சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ஆயில் சூட் ஆகிடுச்சு நடுவில், அதனால் எனக்கு ஒயிட்ஸ் எல்லாம் ரெடி ஆகலைனால நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஏற்றிட்டு அப்போது ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஹலப்பினோ ஒயிட்ஸ் போட்டுக்கிறேன், அது பாதி போட்டிருக்கிறேன். இப்போ ஃபுல்லாக போட்டால் அவங்களுக்கு இடம் பத்தாது, அதனால் நான் ஃபஸ்ட்டு இது போட்டுட்டு இன்னொரு டிப் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பொட்டேட்டோ ஒயிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா கோல்டன் கிறிஸ்பி வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போட்டுக்கோங்க. லைட் கலர் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் லைட் கலர் சேர்த்திக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலர் பிடிக்குன்னா டார்க் கலர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் கலர் தான் பண்ணுவேன். ரொம்ப டார்க்னால் அது ஒரு மாதிரி தீஞ்சு போன ஸ்மெல்லு வரும். ரொம்ப லைட்னால் ரொம்ப க்ரன்ச்சினஸ் ரொம்ப நேரம் இருக்காது, அதனால் நான் மீடியம் கோல்டன் கலர் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் அப்படி தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே. ரொம்ப சூப்பராக க்ரன்ச்சியாக அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் கிடைக்கும், அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ பாருங்கள், நல்லா ஒயிட்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். இதை இறக்கி வச்சுட்டு ரெண்டாவது ட்ரிப்ஸ் போட்டுக்கலாம். இதை வந்து ரம்ஜான் வருது முன்னாடி நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்கு போட்டுக்கோங்க, இஃப்தாருக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கஞ்சி கூட சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை எப்போச்சும் முன்னாடியே தெரியும் கெஸ்ட்டு வரோம், அதனால் நீங்கள் வாங்கி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா வர்றப்போ வெறும் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டா போச்சு. அது கூட சேர்த்துட்டு காஃபி, டீ இல்லைன்னா கோல்ட்ரிங்க்ஸ், ஜூஸ் எது வேணும்னா கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் கெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பாராடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி அப்படியே வெளியே வாங்கிட்டு வர்ற மாதிரி ரெடிமேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி வீட்டில் இருக்கிற குழந்தை பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தையெல்லாம் பல தடவை செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி உங்களுக்காக இவ்வளோ நல்ல ரெசிபிஸ் எல்லாம் கொண்டு வர நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்னாடி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட் ஆகிடும். இல்லைன்னா இவ்வளோ வேலை செய்கிறது ரொம்ப மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். வியூஸ் இல்லை, சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதி இருக்காது. அதனால் எவ்வளோ அழகாக க்ரன்ச்சினஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், மெக்டோனல்ட்ஸ், KFC மாதிரி உங்களுக்கு வீட்டிலே டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆலில் அமுத்திக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.